வணக்கம். தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃபார் நம்ம வீட்டு குட்டி சீரீஸில் எபிசோட் 5ல் ஸ்ட்ராபெரி கப் கேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு வச்சு ஸ்ட்ராபெரிஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ரெடிமேட் விப்பிங் க்ரீமை மேலே ஸ்ப்ரே பண்ணி எடுத்தா கியூட் லிட்டில் யம்மி கப் கேக்ஸ் தயார். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கோதுமை மாவு ஸ்ட்ராபெரி கப் கேக்ஸ் பண்ணுறதுக்கு 120 கிராம் ஸ்ட்ராபெரி எடுத்துருக்குறேங்க. மேலே இருக்கிற இந்த காம்புகளை நீக்கிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பயன்படுத்துகிற கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கனிஞ்சு போன ஸ்ட்ராபெரிஸ் பயன்படுத்தாதீங்க, அது நீர் விட்டுடும், கேக் பேட்டர் அப்புறம் சொதன்னு ஆகிடும். இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ராபெரி கப் கேக்ஸ்க்கு ஸ்ட்ராபெரியை கட் பண்ணும்போது சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஒருவேளை ரொம்ப ஜாஸ்தி தண்ணியாக இருந்ததுன்னா டிஷ்யூ வச்சு அந்த எக்ஸஸ் தண்ணியெல்லாம் கொஞ்சம் தொடச்சி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 150 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. அது நல்ல கட்டிகளே இல்லாமல் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டிகளே இல்லாமல். இது கலந்து விடும் போது இந்த மாவில் நல்ல ஒரு ஏர் போய் நல்லா ஃப்ளஃபியாகும். இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு ஒரு 100 கிராம் வெண்ணெயை உருக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். அதில் 100 கிராம் பொடி பண்ண வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு முட்டை, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம உருக்கின வெண்ணெய் கெட்டியாக ஆரம்பிக்குது. அது கூடவே 2வது முட்டையும் சேர்த்து கலந்துக்கோங்க. மொத்தமாக இந்த ரெசிபிக்கு 2 முட்டைங்க, தனித்தனியாக ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துக்கோங்க. ஆரம்பத்தில் பொடியை கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ராபெரிஸ் கூட 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸ்ட்ராபெரிஸ் கப் கேக்கு கீழே போய் செட்டில் ஆகாமல் ஈவனாக கப் கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். வெண்ணெய், சர்க்கரை, முட்டை கலவை கூட நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை பாதியாக சேர்த்துட்டு கட்டிகளே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு. இது கூட மீதம் இருக்கிற கோதுமை மாவு கூடவே 120 ml ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால், அதையுமே நல்ல கட்டிகளே இல்லாமல் ஸ்மூத்தாக வர வரைக்கும் கலந்து விடுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக கலந்து விட்டுடாதீங்க. கடைசியாக வெட்டி மாவு போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரி துண்டுகளையும் அதோடு சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே கேக்ஸ் பேக் பண்ணும்போது நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் கேக் டின்னை உள்ளே வைக்கணும். அப்போனா தான் பர்ஃபெக்டாக கேக் பேக் ஆகி வெளியே வரும். இந்த சமயத்தில் அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10லேருந்து 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கப் கேக் ட்ரேயில் கப் கேக் லைனர் போட்டுட்டு நம்ம கலந்து எடுத்து வச்ச மாவை அரையிலேருந்து 3/4 அளவு மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தியாக ஃபில் பண்ணாதீங்க, ஏன்னா கேக் பொங்கி வரும். ரொம்ப ஜாஸ்தியாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா மேலே பொங்கி வந்து வெளியே வந்துடும் கேக். இது நீங்கள் மைதா மாவில் கூட பண்ணலாங்க, ஸ்ட்ராபெரிஸ் சேர்க்காம கூட பண்ணலாம். மைதா மாவில் பண்ணுறீங்க, ஸ்ட்ராபெரிஸ் சேர்க்காம பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷம் பேக் பண்ணிங்கன்னா போதும். நம்ம கோதுமை மாவு மற்றும் ஸ்ட்ராபெரிஸ் பயன்படுத்திருக்கிறதுனால ஒரு 30 நிமிஷம் ஆகும். வாவ், பார்த்தீங்களா, ஸ்ட்ராபெரி கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குச்சி விட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனாக வரணும். 20 நிமிஷம் பேக் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் கப் கேக்ஸ் ஒழுங்காக வேகலைன்னா கூட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக வந்துடும். இது நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ஹெல்த்தியாக பண்ணியிருக்கிறதுனால கோதுமை மாவு ஸ்ட்ராபெரிஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். கோதுமை மாவில் அந்த வெண்ணெய்லாம் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு கமகமான வாசம் வருங்க. இப்போ இது மேலே டாப்பிங்ஸ்க்காக இந்த மாதிரி 2 ஸ்ட்ராபெரி எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கிறேன். 10லேருந்து 15 பிஸ்தாச்சியோஸை இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. இந்த கப் கேக்ஸ் மேலே நம்ம விப்டு க்ரீம் ஸ்ப்ரே பண்ணி இந்த பிஸ்தாச்சியோஸ் போட்டு ஸ்ட்ராபெரி போட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ இதை உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். பக்காவாக ரெடி ஆகிருக்குது. வாவ், சூப்பராக வந்திருக்குது ஸ்ட்ராபெரி கப் கேக். இந்த ரெடிமேட் விப் க்ரீம் தான் மேலே போட போகிறோம். இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலே கூட விப் க்ரீம் பண்ணலாம். இது குட்டீஸ்க்கு சட்டுன்னு பண்ணணுன்றதுனால நான் இந்த விப் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மேலே பிஸ்தா பொடியை தூவி விட்டு பொடியாக இருக்கிற ஸ்ட்ராபெரிஸை மேலே போட்டு உங்கள் குட்டீஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ ருசித்து சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இப்போ வாவ், யம்மியாக இருக்குங்க, கரைஞ்சி போகுது, சான்ஸே இல்லை. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நம்ம சேனலை தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தாங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறந்துடாதீங்க, நீங்களும் சமைக்கலாம்.